இது வரைக்கும் ப்ரான் பிரியாணி செஞ்சதே இல்லை. சரி ஓகே இந்த டைம் செஞ்சு பார்த்துடலான்னு சொல்லிட்டு ப்ரான் எடுத்து நல்லா கழுவி வச்சுட்டேன். கழுவி வச்சுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லை, சரி அது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு வச்சுட்டு ஆனியன் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேறு தண்ணியாட்டம் போயிடுச்சு. சரி இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அதை ஊற்றிட்டு அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு வணக்கிட்டு அப்புறம் மின்ட் என்னோட செடியில் கடைசியாக இவ்வளோ இருந்துச்சு. சரி ஓகே எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுருவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு நல்லா வணக்கிட்டு அப்புறம் அந்த மசாலா எல்லாம் போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு அடுத்தது இதில் ப்ரானை ஆட் பண்ணிட்டேன். ப்ரானை ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுட்டு அதில் தண்ணி ஆட் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு அரிசியை கொட்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். அரிசியை ஆட் பண்ணிட்டு அதோட கையோடையே ரைத்தா கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ரைத்தா ரெடி பண்ணி வச்சதுமே கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். அப்புறம் பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக வந்துருந்துச்சு. கொஞ்சம் கூட அடி பிடிக்காம சூப்பராக வெந்து வந்துருந்துச்சு. பிரியாணி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. இதுதான் மதியம் லஞ்ச். பாய்.